சார் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே நிறைய அதிகரிச்சுட்டே வருது சார். இதுக்கான விளக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி தான். சிறுநீரக ஃபெயிலியரும் சிறுநீரகம் கல்லீரல் செயலிழப்புன்னு சொல்லலாம். இது நிறையா வர்றதுக்கு அடிப்படை காரணங்கள் என்னென்னா, இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகளில் அதிகமாக நச்சுக்கள் கலந்து தான் சாப்பிட்றோம். உணவு தயாரிக்கப்படும் போதே அதிகமான நச்சுக்கள், இது பல வீடியோவில் இதை பேசியிருப்பேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு உறுப்பு செயல்படலை அப்படின்னா அந்த உடம்புல அதிகமான நச்சுக்கள் தேக்கம் கொண்டதுனால தான் ஒரு உறுப்பு பாதிக்குது. முதல்ல அதை நம்ம சிந்திக்கணும். நாம் அதே மருந்துகளை கொண்டு அதே நோய்களுக்கு தீர்வு காணும் போது தான் அங்கே தீர்வு ஏற்படாமல் நோய் முற்றி போய் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு ரொம்ப இன்னலுக்குள்ள ஆகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது உண்மை. அது மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள் மருத்துவத்தில் தீர்வு இருக்கா அக்குபஞ்சர் சிகிச்சையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் வாழ்வியலும் உணவு முறையும் கெட்டுப்போன உடலை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னா அந்த வழிமுறையில் நம்ம வாழ்க்கையும் உணவையும் ஒழுங்குபடுத்தணும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த மருத்துவத்தை அடிப்படையில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதில் குணமாகாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ முதல்ல அதனுடைய நோயுடைய தன்மை, நோய்க்கான காரணம், நீங்கள் செய்கின்ற தவறான உணவு பழக்க வழக்கம், வாழ்வியல் முறை, தவறான வாழ்வியல் முறை இதெல்லாம் சீர்படுத்தினீங்கன்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் அதுலேருந்து வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சார் தேங்க்யூ.